வணக்கம். இன்றைய சிறப்புச் செய்தி. சிவகாசியில் காளீஸ்வரி, சோனி ஆகிய பட்டாசு ஆலை குழுமங்களுக்கு சொந்தமான அலுவலகங்கள், வீடுகளில் ஐடி சோதனை நடைபெற்றது. விருதுநகர், சிவகாசியில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். வரி ஏய்ப்பு செய்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக தகவல். 20 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் 20 மாவட்டங்களில் மாலை 4 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மாலை 4 மணி வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. திருவள்ளூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மாலை 4 மணி வரை மழைக்கு வாய்ப்பு. மதுரை, தேனி, திண்டுக்கல், ஈரோடு, திருப்பூர், விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மாலை 4 மணி வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கோவை, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மாலை 4 மணி வரை மழைக்கு வாய்ப்பு. மதுரை மாநகராட்சி வரி முறைகேட்டை முழுமையாக விசாரிக்க வேண்டும் என மனு அளித்தோம். செல்லூர் ராஜு. கெங்கவல்லி வட்டாட்சியர் அலுவலகம் முற்றுகை. சேலம் கெங்கவல்லி அருகே பொதுப்பாதை ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கோரி வட்டாட்சியர் அலுவலகம் முற்றுகையிடப்பட்டது. பச்சைமலை ஊராட்சி வேப்படி பாலக்காடு கிராம மக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனுவும் அளித்தனர். பழைய மாரியம்மன் கோயில் செல்லும் பாதையை சிலர் ஆக்கிரமித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சிவகாசியில் வருமான வரி சோதனை. விருதுநகர், சிவகாசியில் உள்ள பட்டாசு உரிமையாளர் வீடு, அலுவலகங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தி வருகிறது. தனியார் போக்குவரத்து நிறுவனம், அலுவலகங்கள் என மொத்தம் 7 இடங்களில் வருமான வரித்துறை சோதனை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.